மேலூர் அருகே வெகு விமரிசையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் மக்கள் ஆர்வமுடன் போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், எந்தெந்த வகையான மீன்கள் அங்கு இருந்தது, மீனவர்கள் எவ்வளவு மீன்களை பிடித்தார்கள், இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக யுவராணி, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தழுவுமலைப்பட்டி வீரகாளியம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட அரைக்கன் கம்மாய் மீன்பிடி திருவிழா பாரம்பரிய முறைப்படி இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த மீன்பிடி திருவிழாவின் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களான வடக்குமலைப்பட்டி, அரியூர்பட்டி, தனியார்மங்கலம், கீழையூர், கீழவளவு, வெள்ளலூர், உரங்கான்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இப்பகுதியில் குவிய ஆரம்பித்தனர். தொடர்ந்து கிராம பெரியவர்கள் கோவிலில் சாமி கும்பிட்டு வெள்ளை வீசி மீன்களை பிடிக்க அனுமதி அளித்தவுடன் ஒன்று சேர கம்மாய்க்குள் இறங்கி பொதுமக்கள் தங்கள் கொண்டு வந்த பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களை வைத்து மீன்பிடிக்க தொடங்கினர். அதாவது பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களான கச்சார், ஊத்து மற்றும் கூரை உள்ளிட்டவை வைத்து பல்வேறு நாட்டு வகை மீன்களான கட்டிலா, கெளுத்தி, ரோகு, சிலேபி உள்ளிட்ட மீன்களையும் ஆர்வமாக பிடித்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். இது போன்ற சமத்துவ மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவதன் மூலமாக நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பதை பகுதியில் உள்ள மக்களுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுகின்றது யுவராணி. மேலும் இப்பகுதியில் பிடிக்கப்பட்ட மீன்களை அவர்கள் விற்பனையோ அல்லது அதை வைத்து பணம் சம்பாதிப்பதோ இல்லாமல் அதை வீட்டுக்கு எடுத்து சென்று சாமி கும்பிட்டதற்கு பிறகு அவர்கள் வீட்டில் குடும்பத்துடன் சமைத்து சாப்பிடுவதும் வழக்கமாக பார்க்கப்படுகின்றது. இத்தகைய பாரம்பரிய இந்த மீன்பிடி திருவிழாவை முக்கியமாக கிராமங்களில் நடக்கக்கூடிய திருவிழாவை வரவேற்க வேண்டியது நமது கடமையாக பார்க்கப்படுகின்றது யுவராணி. விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.